எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நான் படிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையை நான் கவனிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவில் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாய் ஆகாதிருங்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே எபேசிய நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். ஆனா இப்படிப்பட்ட நாடுகள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா அந்த அத்தேனே பட்டணம் என்ற பட்டணம் மிகவும் ஒரு செல்வ திரட்சி மிக்க நாடு. வியாபாரம் அதிகமாய் நடந்த இடம், ஜனங்கள் அதிகமாய் போக்குவரத்து இருந்த ஒரு இடம். இந்த இடத்திலே மிக அதிகமாய் தேவனற்ற நிலையிலே விக்கிரகத்தை ஆராதித்து மிக மோசமான நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சிலை வழிபாட்டிலே நிறைய பண்டிகைகள் நடக்கும். பல தேசத்திலிருந்து ஜனங்கள் அங்கே வந்து தங்கி ஒரு பெரிய விழாவை போல இந்த இடத்திலே பாவம் பெருகிக் கொண்ட இடம். பவுல் அங்கே சில காலம் தங்கி சுவிசேஷ வேலையை செய்தார். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இந்த நிருபம் அவர் சிறைச்சாலையிலிருந்து கிறிஸ்துவ நிமித்தம் சிறைப்பட்டவராய் சபை மக்கள் போதகர் இல்லாத நிலையிலே சிறையிலிருந்து கடிதம் எழுதி நிருபம் எழுதி அவர்களுக்கு அனுப்பினார். அதை தான் இப்ப படிச்சுடுவோம். இட்ஸ் எ லெட்டர். யோசிச்சு பாருங்க, ஒரு சபையில ஒரு போதகர் இல்லாம இந்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதி அமைச்சிருக்காரு. ஆனா அதுல எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்றால், ரட்சிப்பு என்றால் என்ன, சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, எப்படி நாம் தொடர்ந்து அவருக்காக நாம் பிரியமாக வாழ்வது என்பதை குறித்து சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கு அது ரொம்ப அப்ளிகபிள். நம்முடைய வாழ்வுக்கு அது மிகவும் ஏற்றதாக அது இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நிருபங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. வேத வாக்கியங்கள் ஏதோ வேதத்தை நான் அப்படியே மனப்பாடமா படிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 5 அதிகாரம் படிக்கிறேன், அப்படி அல்ல. அது நல்லதுதான். ஆனா அதை விட மிக முக்கியமானது அதில் என்ன எழுதியிருக்கிறது என்கிற அறிவு நமக்கு மிக முக்கியமானது. ஒவ்வொரு வசனமாக நான் இப்பொழுது அதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனமாக நான் எடுத்து காட்டி வருகிறேன். மறுபிறப்பு பெற்ற பிறகு நடைமுறையில் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது, அதை இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பரிசுத்தமாய் வாழ்வது என்பது மிகவும் பிடிக்கும். ஆனா இங்கே பவுல் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையிலே ஜனங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு, அந்த தேசத்துல ஏற்கனவே பாவம் பெருகி இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு கடிதம் எழுதுறாரு. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும், அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சுபாவத்தை, புதிய கேரக்டர், அல்லது தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான குணாதிசயங்களை கொடுக்கும்படி ஒரு புது பிறப்பை கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். என்றைக்கு நீங்கள் புது சிருஷ்டிகளாய் ஆனீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். and you have a new will, ஒரு புது சித்தம், அதாவது உங்களுக்கு புதிய விருப்பங்கள், பிறகு புதிய வல்லமை, பிறகு தேவன் அவரை அறிகிற புது அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அறிந்து கொண்ட காரியத்தை புரிந்து கொள்ளும்படியான புத்தியை தந்திருக்கிறார். நீங்கள் மறுபிறப்பை பெற்றது மட்டுமல்ல, நீங்கள் பிள்ளைகளானபடினாலே அவரோடு கூட நீங்கள் என்ன உடன் சுதந்திராய், என்னென்ன சுதந்திரங்கள் அவராலே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார். சபைக்கும் தேவனுக்கும் அல்லது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை எடுத்து காட்டுகிறார். அவராலே கொடுக்கப்பட்ட நீதியை சொல்லுகிறார். அன்பு,
எல்லாவற்றுக்கும் மேலாக இவை எல்லாம் செய்யும்படியான ஒரு விருப்பம், புதிய விருப்பம். இதெல்லாம் பவுல் ஏராளமா எடுத்து சொல்றார். இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதை பெற்ற பிறகு அவர் சொல்கிறார், புது மனிதனாய் நீங்கள் கிறிஸ்துவை, புது மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் திரும்பவும் பழைய மனுஷனை போல வாழாம பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள், அவர் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டிருக்கீங்க. ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனே வஸ்திரத்தை, ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்தி வைத்திருக்கிறார். ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் இந்த அழுக்கு வஸ்திரத்தை நம்ம போடக்கூடாது. எப்படி நம்ம குளிச்சுட்டு அழுக்கான உடைய போட்டா அது எவ்வளவு ஒரு அருவருப்பா இருக்குமோ, அது போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பழைய மனுஷனை போல வாழ்வது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். அது ஒவ்வாது, ஏற்புடையதல்ல. கண்டிப்பா ஒரு குளிச்சுட்டு வந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ் போடும்போது அவங்களுக்கு அது அருவருப்பா இருக்கும். அது உங்களுக்கு அது பிடிக்காது. அது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாவ வாழ்க்கை பிடிக்காது. ஒரு காலத்துல நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்தோம். ஆனால் இப்பொழுது நாம் அப்படி அல்ல. இதை நாம் வெறுக்கிறோம். அது நமக்கு ஒவ்வாது, அது நமக்கு ஏற்புடையதும் அல்ல. ஆகவே பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், பழைய மனுஷனை கலைந்து கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனையும் புது மனுஷனையும் கலந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை கூடாது. ஆகவே இதை முற்றிலும் களைய வேண்டும். எப்படின்னு சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்திலேயே, 4ஆம் அதிகாரம் தான் பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லவே, எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்வது என்பதை குறித்து அங்கதான் தொடங்குறார். சொல்லும்போது சொல்லுறாரு, நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த அழைப்பில் எவ்வளவு பெரியது, எவ்வளவு நன்மைகளை கத்த செய்திருக்கான்னு சொல்லுது. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் ஒவ்வொரு வசனமா எடுத்துக்காட்டு. அவர் கிறிஸ்துக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான ஆசீர்வாதங்கள், இன்ஹெரிட்டன்ஸ், சபை உறவு, எப்படியெல்லாம் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி தேவனுடைய மாளிகையாக இருக்கிறோம், அவரோடு நாம் எப்படி இணைந்திருக்கிறோம், இணைக்கப்பட்டு விட்டோம் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளவு பெரிய அழைப்பை கொடுத்த பிறகு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, எல்லாம் சொல்லுவோம் பாத்திரவான்களாக நடந்து. எப்படி பாத்திரவான்களாக நடப்பதுன்னு சொல்லும்போது, தேவனுக்கு பிரியமா, அவருக்கு ஏற்ற பிரகாரம், அந்த இவ்வளவு பெரிய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அதுக்கு தகுதியான ஒரு வாழ். இப்ப தேவனுடைய குடும்பத்துல நீங்க வந்துட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, யூ ஆர் ராயல் பிரிஸ்ட்ஹுட். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் அல்ல, நீங்க யாரு? ராஜரீகம். எல்லாம் சொல்லுங்க. ஒரு ராஜாவின் கீழே நீங்க வந்திருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கீங்க. அவருடைய ஆளுகையின் கீழே வந்திருக்கு. அந்த ஆளுகையிலே, அந்த ராஜ்யத்திலே, அந்த குடும்பத்தில் வந்திருக்கிற நாம் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி வாழ்வதை கண்டிப்பா பெற்றோர்கள் விரும்புவாங்க. குடும்பத்தின் பேரை கெடுத்துருவாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குடும்பத்தில் வந்த பிறகு நாம் என்ன, நம்முடைய குடும்பம், தேவனுடைய சபை எப்படிப்பட்டது? சபைன்னு சொல்லும்போது நம்முடைய சபை அல்ல, பேர்லாம் வச்சிருக்காங்க, சிஎஸ்ஐ, கேத்தலிக், பெந்தகோஸ்து சபை இல்ல. எல்லாருமே, நாம் எல்லாரும் தேவனுடைய சபையாயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்ப அது எப்படி நாம் வாழ்வது, அதற்கேற்ற விதத்தை எப்படி வாழ்வதுன்னு சொல்லும் பொழுது, ஏதோ பல்ல கடிச்சு வருத்தி, உடலை வருத்தி, சில நேரத்தில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பரிசுத்தமா வாழணும்னு அவங்களுடைய சொந்த முயற்சி எடுக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஓவர் லைக் எ மாரல் லைஃப். ஒரு நல்லொழுக்கமா வாழணும்னு விரும்புறாங்க. இது நல்லொழுக்கமா வாழறதுலாம் ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இதை கேட்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் இதை தொடங்கும் போதே சொல்றாரு, இது நம்முடைய சுய முயற்சி அல்ல, அல்லது நம்ம ஏதோ ஒரு நல்லொழுக்கத்தை பத்தி அவர் போதிக்க. ரட்சிப்பை பெற்ற பிறகு, புது சிருஷ்டிகள் ஆன பிறகு உங்களுக்குள்ளே தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தை வைச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்காரு? சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இதெல்லாம் உள்ள வச்சிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? உள்ள இருக்கிறதை எடுத்து, உள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த பேட்டர்ன், அதற்கேற்ற விதத்திலே வாழ்வது. நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா இருக்கோம். ஏற்கனவே நாம் தேவ நீதியா இருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய அன்பு இருக்கிறது. ஏற்கனவே தேவனுடைய பொறுமை இருக்கிறது. ஏற்கனவே நீடிய பொறுமை இருக்கிறது. சாந்தம் இருக்கிறது. மனத்தாழ்மை அல்ல, மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி டெபாசிட்டட், ஏற்கனவே உள்ள டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதை நீங்க கண்டெயின் பண்ணிருக்கீங்க, உள்ள இருக்குது. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? உள்ள இருக்கிற அந்த சுபாவத்துக்கு ஏற்ற பிரகாரம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பவுல் சொல்கிறார்,
என்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்களோ நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பழையவைகள் சிலதல்ல எல்லாம் ஒழிந்து போய் உள்ள என்ன ஆயிடுச்சு? எல்லாம் புதுசு. புதிய மனம், புதிய சித்தம் கொள்ளும் ஆற்றல், புதிய ஜீவன், புதிய அறிவு, புதிய புத்தி, புதிய இன்ஹெரிட்டன்ஸ், புதிய உறவு, இப்படி எல்லாமே கர்த்தர் உள்ள கொடுத்திருக்கார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க பாருங்க, வெளியில நமக்கு எந்த விதமான மாற்றம் ஏற்படுகிறதல்ல, நம்முடைய தோற்றம் மாறுகிறதல்ல. ரட்சிக்கப்பட்டீங்களா என்பது மற்றும் பார்த்தா தெரியாது, நீங்க அதே ஆளாதான் இருக்கீங்க. ஆனா இப்ப அவர்கள் காணத்தக்க விதத்துல உள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவம் அல்லது உள்ளே ஏற்பட்டிருக்கிற தேவனாலே கொடுக்கப்பட்ட இந்த நல்ல காரியம், அன்பு, நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், ஆவியின் கனி கர்த்தர் உள்ள வச்சிருக்க. இதை எடுத்து வெளியே கொண்டு வரத்தக்க விதத்திலே. ஏன்னா நீங்க உள்ள என்ன இருக்கீங்கன்னா, தேவனால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் மாம்சத்தின்படி இந்த உலகத்திலே ஒரு ஆண் வித்தினாலே நீங்கள் பிறந்தீர்கள். ஆகவே இந்த மாம்சமும் இந்த மனதிலும் உங்களுடைய ஜீன், உங்க குடும்பத்தினுடைய சுபாவம் இருக்கும். அந்த சுபாவத்தை வேதம் சொல்றது, பழைய மனுஷனுடைய சுபாவம், பாவ மனுஷனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கு. இப்ப என்ன பண்ற, அதை எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு நீங்க ஆவியில புது மனுஷன் ஆயிட்டீங்க. ஆனா இப்ப பழைய மனசு, பழைய சரீரம், எல்லாம் சொல்லுங்க. அதான் சில பேருக்கு ஒரே டவுட், ஏன் எனக்கு இன்னும் கெட்ட எண்ணம் வருது, நான் பழைய மாதிரி பேசிடுறேன்னு. நீங்க இன்னும் உள்ளதான் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எங்க? நம்முடைய மனதிலே. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற, நம்முடைய மனதிலே ரட்சிப்பு நிறைவேற நீங்க முயற்சி எடுக்கணும். இந்த சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்படும். இது அழிவுள்ளதா இருக்கிறது, அழியாமையை தரித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் இது செத்துக்கிட்டே இருக்குது. உள்ளே ஒவ்வொரு நாள் நாம் புதுசாகிட்டே இருக்கும். இது மண்ணோடு மண்ணாக போனாலும், அது என்னவானாலும், வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகியது இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொண்டு அப்ப அது ரட்சிக்கப்படும். இப்ப எங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஆவியிலே, உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனிதனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப இந்த உலகத்தில் நீங்கள் சிருஷ்டித்தருடைய சாயலை வெளிப்படுத்தும்படி பழைய மனுஷனை கலைந்து உள்ளே இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன், அந்த விதமான ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறையிலே கிறிஸ்துவை காணத்தக்க விதத்திலே நீங்கள் நடக்கும்படி ஒரு புதிய நடையை குறித்து சொல்லுகிறார். பழைய மனுஷனை போல் நடவாதபடி, வாக், ஓல்ட் வாக், நியூ வாக். ரெண்டையும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ அதுக்கேற்ற விதத்தில் நான் நடப்பது என்று சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. பிரியமான பிள்ளைகளே, தேவனை பின்பற்றுவர்களாகி, இப்படி நீங்க தேவனுக்கு ஏற்ற பிரகாரமா நீங்க வாழ்னா, பவுல் சொல்றாரு, be like God, imitate him. தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படின்னா தேவனை இமிட்டேட் பண்ணுங்கன்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வார்த்தை, இமிட்டேட் பண்றாங்க அப்படின்னா. இப்ப சில இந்த உலகத்துல மனுஷர்கள் தங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க, காப்பி அடிப்பாங்க. அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்கள மாதிரியே பண்றது. வேதம் சொல்றது, எந்த மனுஷன் நீங்க காப்பி அடிக்க வேணாம், எந்த மனுஷனை போல நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யார மாதிரி இருக்கணுமா? தேவனை போல. பி லைக் காட், தேவனை போல. அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அப்படியே இமிட்டேட் பண்ணுங்க. இந்த இமிட்டேட் வந்து மிமிக் என்ற வேர்ட்ல இருந்து வந்து மிமிக்ரைன்னு வாங்க பாருங்க. ஒரே அந்த சத்தம் மாதிரியே பேசி காட்டுவாங்க, அது பேர் மிமிக்ரைன்னு வாங்க. இதெல்லாம் கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது. அதாவது பேட்டர்ன், அப்படியே அவரை போலயே அப்படியே செய்து காட்டுவது, தேவனை போலவே. அப்ப தேவன் யார் எப்படின்னு தெரியாம போன வாரம் சொன்ன, நம்ம அவரை மாதிரி வாழ முடியும். அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, ஒண்ணுமே தெரியாம எப்படி தேவனை போல இருக்க முடியும்? அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, தேவன் யார்? இயேசுநாதர் மலை பிரசங்கத்துல பண்றாரு, உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருங்கள். உங்கள் பிதா பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நீங்க பெர்ஃபெக்டா இருங்க. நான் ஒண்ணு கேட்டேன்னா எல்லாருக்குமே தெரியும் பாருங்க, நம்ம பெர்ஃபெக்டாங்க? பேசவே மாட்டீங்க. நம்ம பெர்ஃபெக்டே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது யார மாதிரி இருக்கணுமா? உங்கள் பிதா பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நீங்க பெர்ஃபெக்டா இருங்க. அப்படி சொன்னாதான் சிலதெல்லாம் தமிழ்லயே சொல்றதை விட அந்த வார்த்தையை ஃபிட் பண்ணனா நமக்கு கரெக்டா கொஞ்சம் புரிஞ்சிடும். சில வார்த்தைகள்லாம் தமிழ்ல சொன்னா கூட நமக்கு வழங்காது. தமிழ் எப்படின்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்கள் சர்க்குணரா இருங்கன்னா நமக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேன். ஆனா இப்படி சொன்ன அவரு பெர்ஃபெக்டா இருக்கிறது போல நீங்க பெர்ஃபெக்டா நம்மளுக்கு புரிஞ்சிருது.
ஹோட்டல் போறீங்க, ஒரு ஸ்பெஷல் மசால் தோசைன்னு கேட்குறீங்க. நீங்க அங்க போய் ஒரு விசேஷமான ஒரு தோசை கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. அங்க ஒரு இங்கிலீஷ் வேர்டை தான் போடுறோம். என்ன வார்த்தை? ஸ்பெஷல். ஸ்பெஷல்னு நம்மளுக்கு அது தமிழாயிடுச்சு இப்ப. அது அதனால சர்க்குணரா இருக்கணும் நம்மளுக்கு விளங்க மாட்டேது. பெர்ஃபெக்டா இருக்கணும்னா நமக்கு ஒண்ணு விளங்குது. பெர்ஃபெக்ட் யாருங்க பெர்ஃபெக்ட் அப்படின்றோம் பாருங்க. அப்ப உங்கள் தேவன் யார்? பெர்ஃபெக்ட். அப்ப வேதம் சொல்லுது, அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணு, அவரை மாதிரி காப்பி அடி, அவரை போலவே நீங்கள் சர்க்குணராயிருங்கள். பேதுரு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் நம்மளுக்கு விளக்குறாரு. அதை சொல்லும்போது லேவியருக்கு புத்தகத்திலிருந்து எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. அது எப்படி சொல்றா? உங்கள் தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும். So that's the character of God. தேவனுடைய சுபாவம். இது மாதிரி நம்ம கேட்கும் போது கொஞ்சம் மைண்ட்ல டிஸ்டர்ப் வருது. இப்படிலாம் இருக்க முடியுமா? இயேசுநாதர் மலை பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, யாராவது உங்களை 1 மைல் தூரம் நடக்க சொன்னா 2 மைல் தூரம் நடங்க. ஒருவன் உன் சட்டையை எடுத்துக்கொள்ள வரும்னா உன் கோட்டையும் கொடுத்துருனார். ஒருவன் உன் கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அப்ப என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நல்ல கவனிங்க. இத மாதிரி ஏன் பிரசங்கம் பண்ணாருன்னா, உனக்கு தெரியணும் உன்னால முடியாதுன்னு. எப்ப இது முடியாதுன்னு நமக்கு தெரியுதோ அப்பதான் நமக்கு ஜபமே வருது. நம்ம என்ன சொல்றோம்? என்னால முடியல, எனக்கு நீங்க வேணும். That's the prayer. ஜபம் என்பது, நல்ல கவனிங்க, ஜபம் என்பது நாம் தேவனிடத்திலே முதலாவது நாம் யார், என்னால என்ன முடியாது என்பதை அறிந்த பிறகு எனக்கு உங்க உதவி வேணும்னு கேட்கிறோம் பாருங்க, அது ஜபமா மாறுது. சில நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம். அதனாலதான் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தையை 10 கட்டளைய மலை பிரசங்கத்துல பல மடங்கு அதிகமாகிட்டாரு. அவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யாதன்னு போட்டிருக்கு, ஆனா ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கணும் அவளோட விபச்சாரம் பண்ணிட்டான்றார். இது இன்னும் கொஞ்சம் டபுள் ட்ரிபிள் ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்படி பார்க்கும்போது யாருமே அப்படி பெர்ஃபெக்டா இருக்க முடியாதுங்கிறது போல வந்த உடனே நமக்கு தெரியுது, என்னால முடியாது, இப்படி வாழனா எனக்கு நீங்க வேணும். எல்லாம் சொல்லுவோம், அவர் உதவி என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவ வாழ்க்கை பல்ல கடிச்சு ஒன்னும் வாழ வாழ்க்கையில நீங்க இப்படி எல்லாம் கேட்டோம்னா அப்படியே மனசுல நம்மளால ஒன்னும் வாழ முடியாது, ஏதோ நம்மளால முடிஞ்சதை வாழ்வோம் அப்படின்னு நினைக்காம முதல்ல அட்மிட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நிதானிச்சு அறியுங்க, என் பலத்தால முடியாது. அப்ப எனக்கு என்ன வேணும்? எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அது சொல்றாரு 16வது வசனத்துல, நீங்கள் அவருடைய ஆவியிலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலனடைந்து. எப்படி தொடங்குறாரு பாரு. ஒரு ஜெபம் பண்றாரு. சில காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தேவனை போல இருங்கன்னு சொன்னோம்னா எப்படி நான் தேவனை மாதிரி இருக்க முடியும்? அப்ப எனக்கு என்ன தேவைன்னா, எனக்குள்ளே நான் என்றைக்கு மறுபிறப்பை பெற்றனோ என் ஆவியிலே எனக்கு இந்த வெளிப்புறமான மனிதனுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் இந்த மாம்சம் மனதும் விரும்புவதை அடக்கும்படி என் ஆவியிலே எனக்கு பலன் வேணும். அந்த பலன் வேணும்னு அவர் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்ற எப்படி ஜெபம் பண்றாருன்னா, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே, அவருடைய ஆவியினாலே உங்கள் ஆவியில் பலன் அடையும்படி, அவருடைய ஆவியினாலே நீங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இதயத்திலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்ப தேவனை போல மாறணும்னா நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள வேரூன்றி இருக்கணும். சகல பரிசுத்தவான்களோட கூட நான் அவருக்கு பிரியமா நடக்கணும்னா அவருடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியணும். என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு அது விளங்கணும். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று இந்த அறிவிலே எட்ட முடியாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாய். ஒரு விசுவாசி எப்போ கர்த்தருக்கு பிரியமா பிராக்டிகலா வாழறாருன்னா, தேவன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பதை பிரசங்கம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த மூளையிலே, இந்த அறிவிலே எட்ட முடியாத அந்த அன்பை விளங்கிக் கொள்ள. அத என்ன சொல்றன்னா, இயற்கையின் ரீதியிலே மன ரீதியிலே ஒரு பிரசங்கியார் போதிக்கிற அந்த அறிவிலே எட்ட முடியாத அன்பை சொல்லப்பட்டதை நீங்கள் விளங்கிக் கொள்ள. கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கோம், அவர் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு விளங்க மாட்டேன். அநேக முறை நாம் நினைக்கிறோம் கர்த்தர் என்ன மறந்துட்டாரு. சில நேரத்தில் அவர் மேல அன்பை மறந்து வேறொரு காரியத்து மேல் நம்ம அன்பு செலுத்துறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோம். காரணம் என்னவென்றால் அவருடைய அன்பு நமக்கு விளங்கல.
உண்மையாகவே ஒரு விசுவாசி தேவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவு கெட்ட முடியாத அந்த அன்பிலே அவர்கள் அறிந்து கொள்வார்களானால், 10 வசனம் பாருங்க, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படும். அவர் எப்படி பெர்ஃபெக்டா இருக்கிறாரோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா உங்கள் பிதா பரிபூரணராய் இருக்கிறது போல சர்க்குணராய், பெர்ஃபெக்ட்னா பூரணர், சர்க்குணர். அதே சொல்றார் பாருங்க. சகல யாருடைய பரிபூரணம்? தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிறையப்படவும். நான் விசுவாசிக்கிறேன், நம் தேவனிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ரிஃபைன் பண்றார், சுத்திகரிச்சுட்டே வர்றார். இது உடனே நடக்கிறது இல்லைங்க. இது உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கல. இன்ஸ்டன்டேனியஸா உடனே உங்க ஆவியில நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. இப்போ இந்த மனம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தில் நிரப்பப்படணும். நம்முடைய மனதை புதுப்பிக்கணும், டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும், நீங்கள் மறுரூபமாகணும். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தவரை போல நாம் மாறும்படி, அல்லது பவுல் சொல்கிறார், நம்முடைய உதவியினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலனடைந்து, எதுக்கு? தேவனுடைய சகல பரிபூரணத்தாலே நிரப்பப்படவும், அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே. அந்த மகிமை அல்ல சொல்ல, மகிமைன்னா உச்சகட்டமான ஒரு காரியம். அந்த வேர்ட் மகிமைன்னா ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைமை. எது ரொம்ப நல்லா இருக்குதோ அதுதான் மகிமைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பூ பூக்குதுன்னா அந்த பூ ரொம்ப அழகா வரும்போது என்ன மகிமையா இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் உச்சகட்டம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறாரு, அடிக்கிறாரு பால், ரொம்ப டிஃபிகல்ட் பால், அதை அடிச்சு சிக்ஸர் போயிடுச்சுன்னா உடனே வாட் அ க்ளோரியஸ் ஷாட் அப்படின்றாங்க. அதுதான் அதனுடைய உச்சகட்டம். ஒருத்தன் பால் அடிக்கிறான், அங்கிருந்து ஓடி போய் ஒருத்தன் பிடிக்க முடியாத பாலை பிடிச்சானா வாட் அ க்ளோரியஸ் கேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப க்ளோரினா, மகிமைன்னா உச்சகட்டம். அப்ப தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட, தேவனுடைய மகிமையின் உச்சக்கட்ட ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய ஐஸ்வரியத்தில் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, எப்படி கேட்கிறாருன்னா, அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். 20 வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய், இப்படி தேவனுடைய ஆவியில பலனடைந்து தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படும்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது, அவர் எப்படி சொல்ல பாருங்க, நீங்க வேண்டும் போது இதெல்லாம் நமக்கு வருமான்ற மாதிரி இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும், இது நீங்க மிகவும் நமக்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் சொல்லுவோம், நினைக்கிறதுக்கும். சொல்லுங்க, நினைக்கவே முடியல இதெல்லாம் வருமா அப்படின்னும் போது பவுல் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய். இந்த சீடியில கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், என் தேவன் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே உங்களை மாற்றும்படி. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு பிராக்டிக்கலா, ஒரு கிறிஸ்டியன் எப்படி வாழ வேண்டுமோ, ஒரு கிறிஸ்தவ எப்படி வாழ வேண்டுமோ அதற்கான எல்லா சத்துவத்தை தேவன் நமக்கு அருளும்படி பவுல் இங்கே ஜெபிக்கும்போது சொல்லுகிறார், அவருடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படும்படி. அதே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்கும்படி, அவர் பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரணராய் இருக்கும்படி, அந்த சுபாவத்தை நாம் நம்முடைய வெளிப்புறமான மனிதனிலே அவருடைய பரிசுத்தத்தை தரித்துக் கொண்டதற்கேற்ற உள்ளே புது மனுஷனாய் இருக்கிற நாம் அதற்கேற்ற விதத்தில் வாழும்படி நம்ம வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். பவுல் சொல்றார், கேட்கிற உங்களுக்கு அதை விட மிக அதிகமாய் கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கின்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, அதை பாருங்க போட்டுருப்பாங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே உள்ள இருக்கு. அப்போ இந்த ஜெபத்தை பண்ணும்பொழுது அந்த ஜெபத்தினுடைய பவரை காட்டுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது உள்ளான மனுஷில பலன் வேணும்னு சொல்லும்போது, விளைவே 19:20 சொல்லும்போது காட்டுறாரு, உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட வல்லமை இருக்குது, கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாய். அப்ப 5ஆம் அதிகாரத்துல
1 to 7 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் ஒரு 4 காரியங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவ வாழ்வு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது பேட்டர்ன், அவரை போலவே பேட்டர்ன். 2வது சொல்றாரு பெர்வர்ஷன். பெர்வர்ஷன் சொல்லும் பொழுது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மாறுபட்ட விதத்திலே, முறைகேடான முறையிலே, அப்நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, வழக்கத்துக்கு மாறான விதத்திலே பாலியல் உறவு கொள்வது. அடுத்த காரியம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய தண்டனை, பனிஷ்மெண்ட். 4வது இறுதி எச்சரிப்பு. இந்த 4 காரியத்தை பவுலிங்க 1வது வசனம் 7வது வசனம் வரைக்கும் 4 காரியத்தை சொல்ல வரார். அப்ப இதுல படிக்கும்போது நான் சொன்னேன், இந்த 1வது வசனம் 2வது வசனம் பிறகு 3 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா சில காரியத்தை நம்ம பார்க்க முடியும். முதல்ல என்ன சொல்றாருன்னா, 2 காரியங்கள் மிக முற்போக்கா சொல்றாரு. பிறகு 2 காரியம் ரொம்ப பிற்போக்கா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது 1 to 2வது வசனம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், முற்போக்கா இருக்கும். 5ஆம் அதிகாரம் 1 to 2 முற்போக்கா இருக்கும். படிச்சு பாருங்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவளாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாவும் பலியாவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டார். பிறகு 3 to 6 படிச்சீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும், பிற்போக்கா இருக்கும். 7வது வசனம் வாணி. சரி, இப்ப 1, 2 வசனத்தை நீங்க பார்க்கும்போது அது சொல்றாரு, நீங்கள் தேவனை பின்பற்றவர்களாயிருங்கள். அதாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க வாழும் பொழுது அன்பு உள்ள ஒரு வாழ்க்கையா வாழுங்க. தேவனை போல அன்பு உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. இந்த அன்பை குறித்து எவ்வளோ நம்ம பிரசங்கம் பண்றோம், எவ்வளோ கேட்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு தகவல் மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால இங்க தொடங்கும் போது சில காரியத்தை அங்க எப்படி சொல்றாரு, 5ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றலாகி நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூர்ந்தது போல எப்படி நடக்கணுமா, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுமா, அன்பிலே நடவுங்கள். திரும்ப சொல்லுங்க, எப்படி அன்பா நடக்கிறது. அதனால அந்த அன்பா நடக்கிறது தொடங்கும் போது 1வது வசனம் 5:1 ஆதலால் அப்படின்னு தொடங்குறார். எதனால் அப்படின்னு பார்க்கணும். உடனே ஒவ்வொரு வசனமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வரேன், சரிங்களா? அப்பதான் நமக்கு நல்லா புரியும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கன்னா, எதனால்? ஆதலால்னா ஏதோ முன்னாடி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ 31, 32 வசனம் ரொம்ப முக்கியம். இப்போ 5ஆம் அதிகாரம் போட்டிருக்காங்க பாருங்க, இது நம்முடைய பிரயோஜனத்துக்காக போட்டிருக்கு. இது ஆக்சுவலி லெட்டர். இது லெட்டர் எழுதும்போது நடுவில் 5ஆம் அதிகாரம் 1, 2 எல்லாம் போட மாட்டாங்க. பொதுவா அப்படி எழுதியிருக்காரு. இப்ப நம்ம பிரயோஜனத்துக்காக 5ன்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான ஒழிய. ஆதலால் சொல்லும்போது இந்த முக்கியமான மேல சொன்ன 2 வசனத்தை நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது. அன்பிலே நடவுங்கள்னா எப்படி நடக்கிறது என்பதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த காரியத்தை 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்றேன். அப்போ 5ஆம் அதிகாரத்துல சொல்றதுக்கு முன்னாடி அன்பிலே நடவுங்கள் சொல்லும் போது அத 31வது வசனம் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் பாருங்க. அது என்ன? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அப்போ therefore அப்படின்னு தொடங்குறாரு. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்குணமும். அப்ப பாத்தீங்கன்னா இது அன்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அன்பிலே நடவுங்கள் சொல்றாரு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அன்புனா என்ன இல்லைன்னு சொல்றாரு. அன்பா நடங்கன்னா முதல்ல அன்பா நடக்க, எப்படி அன்பா நடக்க முடியும் அதை புரிய வைக்கிறதுக்கு முதல்ல நெகட்டிவ் சைட் சொல்றாரு. எதெல்லாம் அன்பு இல்லைன்னு காட்டிடுறாரு. எதெல்லாம் அன்பு இல்லை இன்னொரு திருப்பி படிச்சு பாருங்க, அது நல்லா வழங்கும் பாருங்க. எது? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம். இதெல்லாம் அன்புக்கு அப்படியே ஆப்போசிட். 32ஆம் வசனத்தை அப்படியே வேறுபடுத்தி காட்டுறாரு. 32ஆம் வசனம் பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப என்ன விளங்குதுன்னா, 32வது வசனத்துல அவர் அன்பை பத்தி சொன்னதை நீங்க ஒரு வார்த்தை கூட அன்பினே இருக்காது. ஆனா
5ஆம் அதிகாரம் வரும்போது 2வது வசனம் அன்பிலே நடவுங்கள் சொல்றதுக்கு முன்னாடி 32வது வசனத்துல 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அன்புனா என்னன்ற ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டார், ஒரு விளக்கம் வர கொடுக்கிறார். அன்புனா என்ன? ஒருவருக்கு தயவா, மனது உருக்கமா, கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கணும். அப்போ அன்புனா மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கும். நான் மன்னிக்கலனா எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். எப்படி வருது பாருங்க. நம்ம ஊர்ல பரிசுத்தனை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டம் மாத்திரம் தான் சொல்லுவாங்க. சத்தத்தை எப்படி ஏற்றி இறக்கி அப்படி பேசுறது, அதான் அன்பு நினைச்சிருக்கிறேன். இதெல்லாம் வெளிவேஷம். மன்னிக்கிறோமா? உள்ள கசப்பு இருக்கா? எப்படி இருக்கிறோம்? எப்படி வாழறோம்? இதெல்லாம் பாருங்க, எல்லாமே இன்வர்ட் குவாலிட்டி. உள்ள இருந்து வருதுங்க, உள்ள இருந்து வருது. நமக்குள்ள கசப்பு இருக்குன்னு வைங்களேன், வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது பாருங்க. Are you here? இங்க இருக்கீங்களா? ஆனா வெளியில அன்பு மாதிரி நடக்கலாம், ஆனா உள்ள என்ன இருக்குது? அப்ப சில காரியத்தை நமக்கு மெஷர் பண்ணிக்கொன்றார். நீ ஏன் உன்னை அளந்து பார்த்துக்கோ, அன்பு எவ்வளவு இருக்கு, என்னுடைய அன்பை நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ற, நான் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை தாளந்த நான் உனக்குள்ள என்னுடைய ஐஸ்வர்யத்தை ரிச்சஸ் நான் ஊத்தி இருக்கேன் உனக்குள்ள, எந்த அளவுக்கு நீங்களும் நானும் பயன்படுத்துறோம். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அளவை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, so put away all anti love stuff. தேவனுக்கு பிரியமில்லாத அன்புக்கு எதிரான எல்லா காரியத்தையும் தூக்கி போடுங்க என்ற, கலைந்து விடுங்கள். அன்பை பற்றியே சொல்லாமலேயே அன்புனா என்னன்னு 32ஆம் வசனம் சொல்லல, ஆனா அதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படின்னா, பிரியமான பிள்ளைகளா இருக்கிறதுக்கு தயவு, மனதுருக்கம். எல்லாம் சொல்லுவோம், தயவு, மனதுருக்கம். திரும்ப சொல்லுங்க. இதுலதான் தேவனை நம்ம காப்பி அடிக்கணும். எல்லாம் சொல்லுவோம், தயவு, மனதுருக்கம், மன்னிக்கிறதுல தேவனை மாதிரியே காப்பி அடிக்கணும். அங்கி மாட்டி காப்பி அடிக்கிறது இல்லை. இயேசுநாதர் மாதிரி தாடி வளர்த்து காப்பி அடிக்கிறது இல்லை. அது பிசிக்கல் அப்பியரன்ஸ். பவுல் சொல்றார், ஒருவனை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். யாரையுமே நாங்கள் மாம்சத்தின்படி பார்க்கிறது, நாங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவியினாலே நிதானித்து அறியுங்கள். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தார் பாருங்க. அது சொல்லும்போது சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், அதனால் பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் தயவு, மனதுருக்கம், நீங்கள் மன்னித்தது போல. அப்ப தேவனை நீங்கள் பின்பற்றலாய் இருக்கும் போது சொல்றாரு, you must walk in love, அன்பிலே நடவுங்கள். அப்ப தேவனை காப்பி அடிங்கன்றார், imitate like God. So what is love? அன்புனா என்ன? அது that is kind. தயவு, மனதுருக்கம். எல்லாம் சொல்லுவோம், தயவு, மனதுருக்கம், மன்னிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ஓகே, வாட் இஸ் நான் லவ்? அன்புனா என்ன இல்லைன்னு சொல்லிடு. அன்புனா இல்லை, அன்புனா என்ன அது சொல்லிட்டு, அன்புனா இல்லை என்னது இல்லைன்னு சொல்றாரு. இதுவும் அன்பு நினைச்சுக்கோ, அன்பு இருக்குது நம்ம நினைச்சுக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, அன்பு எனக்குள்ள இருக்கிற வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பை பயன்படுத்தாம வேறொன்னு இருக்குது. அது என்னன்னு சொல்லும்போது சொல்றாரு, அன்புனா இல்லை, என்ன இல்லைன்னு சொல்றாரு. அது சொல்லும்போது கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம். இதோட மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்டர், கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். எனக்கு நான் எனக்குள்ள தேவ அன்பு இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, எந்த அளவுக்கு நம்ம இன்னொருத்தரை மன்னிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. எல்லாம் இங்க இருக்கீங்களா? ஆவியான உதவியோட நம்ம இப்ப கொஞ்சம் நம்மள டயக்னோஸ் பண்ணி நம்மளால மன்னிக்க முடியுதா? ரொம்ப ஒரு பிராக்டிக்கலா ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. God so loved the world. தேவனோ இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, எப்படி அன்பு கூர்ந்தாரு? அழகா ஆண்டவர் அன்பு கூர்ந்து மனுஷனை ரொம்ப ஹேண்ட்ஸமா படைச்சாருன்னு போட்டிருக்கா. இல்ல ஏவாளை ரொம்ப அழகாக ஆண்டவர் சிருஷ்டித்தான் போட்டிருக்கா. மலைகளை உண்டு பண்ணி, ஆறுகளை உண்டு பண்ணி, மரம் செடி கொடிகளை உண்டு பண்ணி ரொம்ப அழகா உண்டு பண்ணாரு. அங்க இவ்வளவு அன்பு அதுல தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அழகான லேடிஸை உண்டு பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல தேவ அன்பை காண முடியுமா? இல்ல கர்த்தர் உண்டு பண்ணின உணவு வகைகள், கனிதரும் விருட்சங்கள், இவைகள் வழியாக அந்த அன்பை கண்டு முடியுமா? மலைகளை பார்த்து இதை இவனுடைய அன்பை பாருங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இது பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய அன்புனாலதான் சிருஷ்டிக்கப்பட்டது.
ஆனா அந்த அன்பு எங்க தெரிஞ்சதுன்னா, தேவனுடைய அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எங்க தெரிஞ்சதுன்னா, எனக்கு பதிலாக என் பாவத்தை மன்னிப்பதற்காக, என் பாவத்திற்கான ஆக்கினையை என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக தேவனோ இட்ஸ் பெட்டர் தென் ட்ரீஸ். அவருடைய அன்பை நீங்க விளங்கிக் கொள்ளணும்னா, மரம், செடி, கொடிகள், உன்னுடைய உணவு வகைகள், உங்க வீடு, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம், இதை பார்த்து உங்க அன்பு புரியாதுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், சில பேர் தங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட நன்மைகளை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு செலுத்திருக்கான்னு சொல்றாங்க. அதே நபர் தவறாக வாழ முடியும். எங்கே தேவனுடைய அன்பு மெஷர் ஆகுதுன்னா, ஒவ்வொரு விசுவாசி அறிய வேண்டியதுன்னா, எந்த அளவுக்கு தேவன் என்னை மன்னித்தார் என்பதை அந்த மனுஷன் அறியும்போது, எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தை அவர் எடுத்தாரே, எனக்காக என்னை போல என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை போல அவர் மாறி அவரை போல் என்னை மாற்ற, அப்படி அவர் என்னை அவரை போல் மாற்றும்படி அவர் செய்தது என்ன? அவர் அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். என் பாவத்துக்கான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, என்னுடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது. இதை சொல்லும்போது சில பேர் அதை புரியலைங்க. என்னுடைய பாவத்துக்கு அவர் தண்டிக்கப்பட்டான்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க நான் பெரிய பாவம் எதுவும் செய்யலன்றான். அதனாலதான் அவங்களுக்கு புரியல. இந்த சிலுவையை பத்தி சொல்லும் பொழுதும், இந்த அன்பை பத்தி சொல்லும் போதும் நிறைய பேருக்கு இடர்கள் உண்டாகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன இவர் பாஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்காரு, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சுங்க குழந்தையிலிருந்து ஒரு பென்சில் கூட திருடுனது இல்லைன்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு ஒரு இடர். ஏன்னா வேதம் எப்படி சொல்லுது பாருங்க, எல்லா மனுஷனும் பாவம் செய்து, என்ன சொல்லுது சொல்லுங்க, they never accept. இந்த சிலுவையை பத்தி சொல்லும் போது எல்லா மனுஷனும் பாவம் செய்தனோடனே என்ன வளர்றாங்க, நான் குடிச்சிருக்கேனா, விபச்சாரம் பண்ணிருக்கேனா, நான் பிறந்தது பெந்தகோஸ்து குடும்பம், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த பாவம் செய்தலன்றான். நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தானங்க, ஒரு பாஸ்டருடைய பையனா இருந்ததுனால நீ ரட்சிக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது நீங்கள் இந்த உலகத்தில் செய்கிற நற்கிரியைகள் அல்ல. ரட்சிப்பு என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்தென்றால் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு இடரல் ஆயிடுச்சு. என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போய் வேற யாருக்காவது சொல்லுங்க, நான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தனா, என் மனைவி அடிச்சிருக்கேனா, நான் என் குடும்பத்தை நடத்தலையா, நான் யோக்கியமா நல்லா நடந்திருக்கேன், நல்லா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி ஒழுங்கா வாழ்க்கையை நடத்திருக்கேன், 7 மணி வேலைக்கு 6:45 போயிடுவேங்க. நீங்க என்ன கொண்டு போய் அவனோட சேர்க்கிறீங்க? எல்லா மனுஷன் அப்ப நான் அவனும் ஒன்னா அப்படின் போது அவங்களுக்கு இடர்கள் உண்டாகுது. வேதம் சொல்லுது, நீ பாவம் செய்யறியோ பாவம் செய்யலையோ, பாவம் உனக்குள்ளேயும் இருக்கு. என்ன வித்தியாசம், அவன் செய்திருக்கான், நீ ஒருவேளை செய்யாம இருக்கலாம், பட் sin is there inside. எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. என்ன பாவத்தை அடக்கி வச்சிருவோம், அதனாலதானே கோபம் வருது. கொய்யா செடி இருக்குது, கொய்யாக்கா கொடுக்காதனால அந்த கொய்யா செடி இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? மாங்காய் மரம் இருக்குது, இன்னொருத்துல மாங்காய் வரல, அதனால அது தேங்காய் மரம்னு சொல்ல முடியுமா என்ன? அது மாங்காய் மரம் தான், கண்டிப்பா அதுக்கு சீசன் வரும்போது காய் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு கேப்பபிள், அதை பிறப்பிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் சில பேர் சொல்றாங்க, இந்த பூனை கூட பால் குடிக்குமான்னு தெரியலையே, அப்படி இருந்ததுங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டான், இந்த பையன் இப்படி பண்ணிட்டான். எல்லா பூனையும் தான் பால் குடிக்கும் சொல்றது வெளிவேஷம். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு, உள்ள என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படும் எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்பேற்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதிலே வந்து தாக்குகிறது. நம்ம அதை வெறுக்கிறோமே, நமக்கே சம்மதி இல்லையே, நமக்கே பிடிக்கலையே. சில நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு வரலாமான்னு சொல்றோமே, காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, அது உள்ளே இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றும்படி, அந்த பாவத்துக்கான தண்டனை ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே எல்லாருக்குள்ளும் இந்த பாவமாகிய அந்த மரணம், பாவத்தினாலே மரணம் உள்ளே வந்து தேவனுடைய மகிமை அற்ற நிலையில் நம்மை கொண்டு போய் தள்ளியது. இப்போ வேதம் சொல்லுகிறது, அவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்து நம்மளை கைவிடாதபடி, நம்முடைய பாவங்களை எடுத்து போடும்படி அவர் நமக்காக பதிலாளாய் பாவமானார். பாவமே அறியாதவர் எனக்காக பாவமானார். நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வருவோம்.
அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முற்காலத்திலே, அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமை பிள்ளையிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். எப்படி நடந்தோம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, மாம்சமும் மனசும், அதுதான் பிடிக்கிறேன் நான், மாம்சமும், சில பேர் மாம்சத்துல பாவம் பண்ணாங்க, சில பேர் மனசுல பாவம் பண்ணாங்க. So nobody can escape from this. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இந்த சைக்காலஜி படிக்கும்போது இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் அதெல்லாம் சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த சபையில எல்லாத்தையுமே நான் ஓப்பனா தான் பேசுறேன். இப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பேசும்பொழுது முகத்தை பார்க்காம இப்படியே கீழே பார்த்து பேசுறாருன்னா அவருக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சில பேர் பார்க்க மாட்டாங்க. என்னன்னா அவருக்குள்ள நிறைய பிரச்சனை, இன்சைட் ப்ராப்ளம், இட் இஸ் தே ஹேவ் a ப்ராப்ளம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சொல்றாங்க, இது மாதிரி சைக்காலஜிக்கலி, அதாவது மன ரீதியிலே சில பிரச்சனைகள், ஏதோ some weakness, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, some sort of weakness is there. அப்போ என்ன சொல்றதுன்னா, நீங்க எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டீங்க, யார்கிட்டயும் தவறா பேசி இருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ளே சில இடர்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு something is wrong thing is going on, war is going on. பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருந்த நாம் ரட்சிப்பின் வழியாக நமக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுவாமே. something happened. இதுவரை இல்லாத விதத்திலே மாபெரும் ஒரு அற்புதமான காரியம். நாம் இப்பொழுது இந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். புதிய மனுஷனுடைய சுபாவம் இப்ப உள்ள வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றா, உள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், உள்ள இருக்கக்கூடிய பேட்டர்ன் அவரை மாறி வெளியே உன்னை உடுத்தி கொண்டார். நீங்க ஏற்கனவே உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாம அடிக்கடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த கான்சியஸ் நடந்தீங்களோ, எந்த மனசாட்சி நடந்தீங்களோ, மனசு சொன்னதையும் மாம்ச சொன்னதுபடியே நீங்க நடந்தீங்க. ஆனால் இனி மனதின்படி, இந்த மாம்சத்தின் எண்ணங்களின்படி வாழாமல், மாம்சத்துக்குரிய எண்ணங்கள்படி நீங்கள் வாழாமல் ஆவிக்கேற்றபடி சிந்தியுங்கள். ஆவிக்கேற்றவன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான், ஆவிக்கடி சிந்திக்கிறவன் ஆவிக்கேற்றபடி நடக்கிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துப்படி சிந்திக்கிறான், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறான். அப்போ பிரச்சனை எப்படின்னா, நம்ம ஆவிக்கேற்றபடி பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா வாழணும்னா உள்ளே நீங்கள் யார் என்பதை முதல்ல யோசிங்கன்றார். You are a brand new man, all things are passed away. நீங்கள் புது மனிதன், பழையவைகள் ஒழிந்து போயின. உள்ள புதுசு நிறைய இருக்கு. நியூ வில், புதிய சித்தம், புதிய ஆற்றல், புதிய எண்ணம், புதிய ஆவி. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு பரிசுத்த பத்தி இப்படிலாம் பேசி நான் கேட்டதே இல்லை. இதை கேட்கறதுக்கு எவ்வளோ வெளியூர்ல இருந்து நிறைய புத்தகத்தை வர வச்சு படிக்க வேண்டியதாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ப்ரீச்சர்ஸ் இது மாதிரி ப்ரீச் பண்ண நான் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் என்ன அப்படியே பரவசமாக்கிடுச்சு. பிரச்சனை எங்கன்றத அப்படியே பிரிச்சு எடுத்து காட்டுறான். பவுல் என்ன மாதிரி பிரசவம் பண்ணிருக்காரு பாரு, எப்படி பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. மனசும் மாம்சம் விரும்புவதை செய்தோம், ஆனா இப்போ வேறொரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குது பாருங்க, படிங்க 4வது வருஷம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அல்லேலூயா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, கரெக்ட், அக்கிரமத்திலும் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன சொல்றாருன்னா, அவருடைய மிகுந்த அன்பினால நம்மளை மன்னிச்சார் பாருங்க. அதான் அங்க அன்பு வெளிப்பட்டுச்சு. அதே பேட்டர்ன் லைஃப் உங்களுக்கு வரணும்ன்றாரு. எப்படி இருந்த நம்மள அவர் அளவிட முடியாத மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலே மன்னித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். தேவனோ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா எப்படி அன்பு கூர்ந்தாரு? செத்து போயிருந்த நம்மள, அக்கிரமத்தில் இருந்த நம்ம, தேவ சமூகத்தில் நிற்க தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தினர், பாவத்தை மன்னித்தது. அவருக்கு முன்படி நிக்கிறதுக்கு எந்த விதமான அருகதை இல்லாத ஒரு மனுஷனுக்கு, தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவனோ மிகுந்த இரக்கத்தினாலே அந்த மனுஷனை மன்னிச்சிட்டார்.
நம்மள மன்னிச்சுட்டாரு. ஏன் நம்ம மத்தவங்களை மன்னிக்க கூடாது? உங்களை மன்னிக்கிறதுக்கு உங்க தகுதி அடிப்படையிலோ, என்ன மன்னிக்கிறதுக்கு என் தகுதி அடிப்படையில மன்னிக்கலையே. மன்னிக்கிறதுக்கு எந்த தகுதியும் நான் கிடையாது. என்ன கொண்டு போடணும், கொண்டு போய் நரகத்துல போட்டுருணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. என்ன இப்படி பாக்குறீங்க? உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். உங்களையும் கொண்டு போட்டு நரகத்துல தான் போட்டுருக்கணும். எல்லாம் அப்படி பாக்குறாங்க. எந்த பாவத்தையும் செய்யாத என்ன போய் இப்படி சொல்றீங்களே? எல்லா மனுஷனும் பாவம் செய்து என்ன சொல்றது? அவரு தான் உண்டாக்குனாரு. அவருக்கு ஏற்ற விதத்துல இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட இல்லையா? அப்ப அவர் உண்டாக்குனவருக்கு அழிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. செய்யல. ஆனா அவர் தண்டிக்கணும். அவர் தான் நீதி உள்ள தேவன். ஆனா தண்டிக்கப்பட வேண்டிய மனுஷனால் அவர் தண்டிக்கப்பட்டார். பிதாவினுடைய கோபாக்கினை வந்து விழும்பொழுது தண்டிக்கப்பட வேண்டிய மனிதன் கையிலே அந்த ஆவிகள் வந்து இறங்கி அவங்க வந்து இவரை தண்டிக்கிறாங்க, ஆக்கினைக்குள்ள உட்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தமது முகத்தை திருப்பிட்டார். பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்? எல்லா பாவம் அவங்க அடிச்சு காரி துப்பி அவமானப்படுத்துறாங்க. எல்லாம் அடிச்சு தூக்கி அந்த சிலுவையில் தூக்கிட்டாங்க. அங்கிருந்து சொல்றார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் பாவங்களை, அந்த அன்பு, அந்த பேட்டர்ன், அந்த மாதிரி காப்பி அடிக்கணும். நம்மளுக்கு மன்னிக்க முடியுதா? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன் மன்னிக்க முடியல? பெருமைங்க, ஈகோ, சுயம், நான் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை மாதிரி மாற முடியாது. இது சுயமென்னில் பாடுறதோடு சரி. சுயமென்னில் சாம்பலாய் மாற அழகா இருக்கு பாடு. ஆனா நம்ம we don't mean it. ஒவ்வொரு முறையும் சுயம் வந்துருது. குடும்பங்கள்ல வருது, வீட்டுல கணவன் மனைவி மத்தியில நம்மளால மன்னிக்க முடியல. அப்படியே காலில இருந்து நகத்துல இருந்து முடி வரைக்கும் நம்முடைய ஈகோ வந்து நிற்கும். சில நேரத்துல பிரச்சனை வரும். நான் சொல்லுவேன், எனக்கு என்ன, ஐ எம் ரைட், என் மேல தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் நான். கத்த சொல்லுவேன், இல்ல அப்படி பேசாத. மாறுறது கஷ்டங்க. நான் மாத்திருக்கேன், மாற இன்னும் விரும்புறேன். நான் பூரணர் ஆகல, பூரணத்தை நோக்கி கடந்து போறேன், மாற விரும்புறேன். எனக்கு தெரியுது நான் மாறணும்னு. எப்படி பாக்குறீங்க பாரு என்ன? அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களால மன்னிக்க முடியுதா? உங்களுக்கு வந்து விட்டு கொடுக்க முடியுதா? ஏன்? காரணம் என்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல சண்டை வந்துடுது. சில விஷயத்தெல்லாம் அஃபெண்ட் ஆயிரும். சொன்ன தொட்டாச்சினிங்கி செடி பார்த்திருக்கீங்களா? தொட்டாச்சினிங்கி அப்படி வச்சோன்னு சோ சென்சிட்டிவ். அந்த மாதிரி நீங்க சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே உள்ள அப்படியே ஜக 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 ஜகன்னு எரியும். என்ன அவங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு நீங்க அழகா இருக்க போறதும் இல்லை. நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கிற நீங்க அசிங்கமாக போறது இல்லை. யாராலும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதான் நீங்க. கண்ணாடியே என்னை பற்றி உண்மையை சொல்வாயா? நான் அழகா இருக்கேன் சொல்வாயா அப்படின்னு கண்ணாடியை கேட்டா, கண்ணாடி சொல்லும், பெண்ணே உன்னை பார்த்து நான் சொல்வேன், நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் சொல்வேன் சொல்லுமா. ஒரு பொண்ணு போய் சொல்லிச்சான், கண்ணாடியே சொல்வாயா நான் அழகா இருக்கிறேன்னு சொல்ல. நோ 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 நோ, நீ என்னவா இருக்க அதை தான் நான் சொல்லுவேன். நீ 1000 வாட்டி வந்து நின்னா கூட உன் மூக்கு கூரா நான் காட்ட மாட்டேன். நீ எப்படி இருக்கியோ அப்படிதான். இது ஒரு கண்ணாடி, உன்னை மாத்தி காட்டாது. ஒவ்வொரு முறையும் அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை எடுத்து காட்டும் போது நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுது. நான் எங்கே இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன். இததான் பாருங்க இடரல் உண்டாது நிறைய பேருக்கு. இதை குறித்து சொல்லும் பொழுது நீ பாவி என்ற உடனே அநேக இடரல். நானா எஸ், நீ பாவி என்று திட்டவட்டமாய் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், என்னுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால், என் வேதம் சொல்லுற மனுஷனை பாவத்திலே அவன் மரித்து போய் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி கர்த்தர் சொல்றார், உன்னை இனிமேல் நான் எப்படி ஆக்க போறேன்னா, என்ன மாதிரியே நீ காப்பி அடிக்கும்படி என் அன்பை உள்ள வைக்கிறேன். நீ எப்படி அன்பின் அளவை எப்படி கண்டுபிடிப்பனா, உனக்கு நிறைய சந்தர்ப்பம் வரும். ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு, ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சுடு.
ஒரு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னை உம்மை போல் மாற்றும். ஜெபம் பண்ணீங்களா? வரும், நிறைய வரும், நிறைய வரும். God will transform you. உன்னை மறுரூபப்படுத்துவார். Amen. The ego, பெருமை. அதனாலதான் வேதம் சொல்லுது மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம் மிகுந்த மனத்தாழ்மை. அப்போ பவுல் சொல்றாரு, பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை தேவனோ மிகுந்த இரக்கத்திலே தமது அன்பை வெளிப்படுத்தினார். தேவனோ மிகுந்த இரக்கத்திலே நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எல்லாம் சொல்லுவோம் மிகுந்த அன்பினாலே. அப்ப என்ன பண்ணாருன்னா, மன்னிக்கிறத அவர் சொல்றாரு, அவ்வளவு அன்பு வெளிப்படுத்தினார். அப்ப அன்பு இருக்குன்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்னா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம், நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனாலும் அவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது, மன்னிச்சிடணும், பொறுமையா இருங்க. உங்களை யாரும் கீழே தள்ள முடியாது, நீங்க தான். ஆமென். அப்ப எனக்கு என்ன எப்படி தெரியுது, நான் பைபிளை படிக்கும்போது நானா இருக்கிறதுனால எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை நல்லா தான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ மிகுந்த அழகுள்ளவன் அழகுள்ளவள், நீ என்னுடைய நீதி, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க. அப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சுட்டேன்றாரு. விசுவாசி திரும்ப தப்பு பண்றான், சொல்றாரு பரவாயில்ல, எனக்கு தெரியுமே நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு, நான் ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டேன்றார். இன்னும் எத்தனை தடவை மன்னிப்பாரு? உனக்கு ஏன் வயிறு வலிக்குது? அவர் மன்னிக்கிறாரு. அவர் சொல்ற, நான் மன்னிச்சது மாட்டேன்ல, நீ ஏன் மன்னி. எப்படி மன்னிக்கணும்னு கேட்டாங்க. 7 தடவை மன்னினாரு. எப்படி? 7 8 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு இப்படி 70 தடவை போடுங்க. கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அத்தனை தடவை மன்னிக்கணும். 2 தடவை மன்னிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். அதுல ஒரு பெருமை ஆயிடும். இந்த ஆளை நான் 2 தடவை மன்னிச்சேன், 3ஆவது தடவை அதே பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் மன்னிக்கிறத அப்படின்னு வந்துருது நமக்கு. கதை சொல்ற 7 தடவை மன்னி, என்னை போல் மாறுங்கள், என்ன காப்பி அடி, இமிட்டேட் பண்ணு, என்ன மாதிரி இமிட்டேட் பண்ணு, மன்னிச்சுது. இப்படிதான் அன்பை அளக்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். சந்தோஷமா இருக்கீங்களா? 8வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பு இல்லாத மனுஷன் தேவனை அறியான். அதாவது என்ன சொல்றாருன்னா, அறியான்னு சொல்லும்போது நோயிங், அறிந்து கொள்ளுதல். இருங்க, ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க, பாவம் செய்தாங்க, தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டப்பட்டாங்க. அங்க வேதம் சொல்றது, ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அதாவது அவனுடைய சரீரமும் இவளுடைய சரீரமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவன் அவளை அறிந்தான், ஒன்றோடு ஒன்றா கலந்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறான்னா, நானும் தேவனும் ஒன்றோடு ஒன்று இணையணும், அறிந்து கொள்ளுதல். அதாவது பர்சனல் இன்டிமெசி, நெருக்கமான ஒரு உறவு. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு சபைக்கும் என்ற உறவை திருமண உறவோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதனாலதான் திருமணம், விவாகம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமானது. விவாக மஞ்சத்தை அசுத்தப்படுத்தாதன்னு போட்டு. ஏன்னா அது அப்படிதான். எப்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு பரிசுத்தம். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று நீங்கள் என்றைக்கு தங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, இனி நீங்கள் பாவ வாழ்க்கைக்கு போகாதபடி அவரை நீங்கள் அறியணும் பர்சனலா. அப்ப என்ன சொல்ற, இணைஞ்சிருந்த. இப்ப அப்படியே நீங்க இதை சொல்றதுக்கு முன்னாடி பிற்போக்கா சொல்ற பாரு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், பாவ வாழ்க்கை செய்யும் பொழுது அதுல அவ்வளவு இன்வால்வ் ஆறாங்க, இண்டல்ஜ் ஆறாங்க, இன்வால்வ் ஆறாங்க. குடிக்கட்டும் அல்லது விபச்சாரம் பண்ணட்டும், எது வேணா பண்ணட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யட்டும், அவங்க பாத்தீங்கன்னா ஹோல் ஹார்ட்டட்லி அப்படியே அதுல அந்த நேரத்தில் அப்படியே இன்வால்வ் ஆயிடுறாங்க.
நம்ம தேவனோட அப்படி இன்வால்வ் ஆகுறோமா, இணையறோமா? ஜெபம் பண்ற நேரத்துல பாருங்களேன், ஜெபம் வரமாட்டுது. சில பேர் இணைய மாட்டாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா ஹல்லேலூயா, க்ளோரி. சில பேர் ஜெபம் ஸ்தோத்திரம் கதாவே ஸ்தோத்திரம் கதா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென். அவங்க ஆவி இணையில. தாவீது சொல்றான், I will enter your presence with thanksgiving heart. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நான் துதிகளோடு கூட உம்முடைய வாசல்களில் நான் பிரவேசிக்கிறேன். அவன் ரொம்ப ஷுவரா சொல்றான், I am entering, உள்ளே நுழைகிறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைகிறேன். எப்படி ஒரு ஒரு கணவன் மனைவியை அறியும் பொழுது அறிந்து கொள்கிறான், அது போல தேவனை அறிகிற அறிவினாலே. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா அவனுக்கு அன்பு இல்லைன்றார். அப்ப தேவ அன்புல அவன் இருதயம் அன்பு ஊற்றப்பட்ட அந்த அன்பை எடுத்து அவரோடு நீங்கள் அந்த அன்பை ருசிக்கும்போது, அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று இதுவரைக்கும் இந்த அறிவிலே புரிய முடியாத அன்பை ஆவியான உதவினாலே ஆண்டவருடைய அன்பிலே ஒரு மனுஷன் அவரை ஆராதிக்கும்போது தேவனை அவன் அறிகிறான், அந்த பரிசுத்தரை அறிகிறான், அவர் சத்தத்தை புரிந்து கொள்கிறான், அவர் ஆவியிலே இணைக்கப்படுகிறான். இந்த உலகத்தில் இருந்தால் அவரோடு கூட இணையும் பொழுது அவனுக்குள்ளே மகத்துவமான மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை அவனை மேல் நோக்கி எழும்ப செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல. எப்படி எழுதுறார் பாருங்க, நம்ம அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிமிர்த்தி செய்கிற, அதாவது மன்னிக்கிறதன் மூலமா அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கிருபாதார பலியாக தம்முடைய குமாரை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற. அப்போ அந்த அன்புன்றது என்ன சொல்றாரு, மன்னிச்ச மாதிரி நீ மன்னிச்சிடுன்றார். ஒருவருக்கு அன்பா இருங்கன்னா ஒருத்தர் மன்னிக்க கத்துங்கன்றார். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ற மாதிரி 20ஆம் வசனம் படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவனுக்குள் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரர்களும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப என்ன சொல்ற, மன்னிச்சிடு. If you really love him, just forgive him. மன்னிச்சிடு. அப்ப விசுவாசி சண்டையே போட மாட்டாங்க. இதுதான் ஷார்ட் ஃபார்ம். விசுவாசி என்ன போட மாட்டாங்க, அதான் முதல் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்ன மாதிரி பரிசுத்தம் இப்ப நீங்களே பார்த்து. இதுல வேற நம்மளுக்கு சொல்றாங்க பரிசுத்த பத்தியே பேசுறது இல்லையா. இங்க வந்து உட்காரு, பரிசுத்தம் என்ன காட்டுறேன். இவங்க சொல்ற பரிசுத்தம் எதுனா முடி சட்டை, எதை கழட்டுறது எதை பூட்டுறது. நாங்க பாரு எவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கிறோம். உன்னை விட சிம்பிளா ட்ரெஸ் பண்ண பல மதத்துல இருக்காங்க. அப்ப நீங்களே சொல்றீங்க உங்களை விட அவங்க பரிசுத்தம் சொல்றீங்க நீங்க. ஆனா வேதத்தில் அதை பத்தி பேசலைங்க. இதை கவனிச்சு பாருங்க. நம்ம மேல நியாயம் இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தாலும் என் மேல தப்பே இல்லைன்னா கூட என்ன வந்து அஃபண்ட் பண்ணாக்கா நான் அஃபண்ட் ஆகாம அந்த ஆளை மன்னிச்சு அவர் மேல அன்பு செலுத்தினா அவன் கிறிஸ்துவன், அவன் பரிசுத்தம் உள்ளவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல வேறொரு விதத்தில் வாழ்ந்து காட்டுகிறான். அவன் காணும் பொழுது அவர்கள் பேசும்பொழுது கதை சொல்கிறார், இனி உலகத்தான் அல்ல, நான் உலகத்தினுடைய வேறுபடுத்திட்டேன். அப்ப இப்படி சொல்லும் போது என்ன சில நம்மளுக்கு ஞாபகம் வருது, நான் அந்த அளவுக்கு இல்லையே என்னும் போதுதான் சொல்றாரு, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலனடையும்படி. ஆமென். சோ இது மாதிரி படிக்கும்போது பிரசங்கம் பண்ணும்போது நான் உங்களை குற்றப்படுத்துறது பேசல. நான் உங்ககிட்ட அன்பா சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாரு, எனக்கு இருக்கிறாரு, என்னையும் உங்களையும் பலப்படுத்துவார். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துவார். அப்போ என்ன சொல்றாருன்னா, அன்பா நடங்கன்னும் போது 32வது வசனம் 31 சொல்லி கொடுக்குறாரு எப்படி அன்பா வாழ. இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. 31, கசப்பு உன் இருதயத்திலே வேர்கொள்ளாமல்
அது கோபமாக வெளியே வந்து அந்த கோபம் மூர்க்கமாகி, அந்த கோபம் மூர்க்கத்தினாலே நீ உன் சத்தத்தை 20 வீடு கேட்கும் அளவுக்கு கூக்குரல் போடாமல், அந்த கூக்குரல் எங்கே இருக்குதோ அங்கே கெட்ட வார்த்தையும் இருக்கும். பவுல் என்ன அருமையா அதை வரிசைப்படுத்திருக்காருன்னு பாரு. ஒரு ஆளுக்குள்ள கசப்பு வருங்க, அந்த கசப்பு உள்ள ரூட்டட் ஆச்சுன்னா அது கோபம் ஆயிடும். உங்களுக்கு ஒரு ஆள் மேல கோபம் வராது. எப்ப தெரியுமா கோபம் வரும்? ஒரு சில பேர் சும்மாவே கோபப்படுவாங்க, அந்த கோபத்தை பத்தி பேசல. ஒரு ஆள் சண்டை போடுறோம் பாருங்க, உள்ள ஒரு கசப்பு வரும். கசப்பு உள்ள வந்துச்சுன்னா அடுத்தது உள்ள அப்படியே அவங்கள பார்க்கும்போது உள்ள ஒரு கோபம் வரும். கோபம் ஆகும், டெவலப் ஆகும். அப்புறம் அந்த கோபம் உள்ள டெவலப் ஆன உடனே அது என்ன ஆகுது பாருங்க, அப்புறம் என்ன ஆகுதான்? மூர்க்கம். அடுத்த ஸ்டெப், கோபத்திலிருந்து ஒரு ஸ்டெப் ப்ரமோஷன் ஆகி அது மூர்க்கம் ஆயிடும். மூர்க்கம் வந்துருச்சுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்க சத்தம் சத்தமா இருக்காது, உங்க சத்தம் 10 வீட்டுக்கு கேட்கும். ஒரு ஆள் சண்டை போடும்போது 10 வீடு கேட்கிற மாதிரி கத்து கத்துன்னு கத்துறாருன்னா ஏற்கனவே அந்த ஆள் மேல ரொம்ப கசப்பா இருந்திருக்காருன்னு அர்த்தம். இது யாருக்கு எழுதியிருக்குன்னா, விசுவாசிக்கு. விசுவாசி இப்படி இருக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க தான் இப்படி செய்யலாமான்னு கேட்கிறாங்க சில பேர். செய்ய முடியும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நீங்க உள்ள ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனா உங்க மனசும் மாம்சமும், இந்த மனம் புதிதாகணும், இந்த மனம் ரட்சிக்கப்பட பிரயாசப்படணும், இந்த பழைய மனுஷ சுபாவம் வரும், அதை களையணும். அதை களையணும்னா அன்புல நடக்கணும், அன்புல நடக்கணும்னா மன்னிக்கணும். மன்னிக்கிறதுனா என்னன்னு சொல்றாரு, எப்படி நான் மன்னிக்க முடியும்? முதல்ல கசப்பு யார் மேலேயும் வராம அதை அப்படி பார்த்துக்கோ. உள்ள கசப்பு வராம பார்த்துக்கோ. எல்லாம் சொல்லுங்க, கசப்பு வராம பார்த்துக்கோ. ஜூலியஸே, கசப்பு வராம பார்த்துக்கோ. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. செக் யுவர் செல்ஃப். கசப்பு என்ன ஆயிடும்? கோபம் ஆயிடும். கோபம் நாமும் மூர்க்கமாகும். மூர்க்கன் சொல்லும்போது பாம்பு மூர்க்கன் படம் எடுக்குது, ஜிக்கன் அப்படி எடுத்து பாரு. அதான் அந்த மாதிரி சில பேர் உட்கார்ந்து என்ன சொன்ன அப்படின்னு அதான் படம் எடுக்கு. அது படம் எடுக்கிறதோட நிக்காது, மூர்க்கத்தோட நிக்காது. அடுத்தது பயங்கர கூக்குரல். கூக்குரல் வரும்போது அடுத்தது பாத்தீங்கன்னா தூஷிப்பாங்க பாருங்க. கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. நாசமா போவ, அந்த குடும்பம் அழிஞ்சு போவ, ஜபத்துல வைக்கிறோம் உன்ன, உன் குடும்பம் என்ன கெதியாக போகுது பாரு, அந்த தேவன் உன் தலையில வந்து இறங்குறாரு பாரு, உன் பிள்ளை நடுத்தெருவுல வர, அடப்பாவமே என்ன தூஷிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை ரொம்ப பேசியிருப்பாங்க. இப்ப என்ன பயனா, கெட்ட வார்த்தை வரமாட்டுது. அதுக்கு பதிலா எவ்வளவு கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலண்டா பேசணுமே. ரோட்ல இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தை பேசுற மனுஷனா வாழ்ந்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப கெட்ட வார்த்தை பேச முடியல. அதுக்கு பதிலா எப்படி பேசுவாங்கன்னா, நீ நாசமா போயிடுவ, கர்த்தர் உன் மேல இறங்குவாரு, உன்னை அழிச்சு போட்டுருவாரு, உன் பிள்ளைங்களாம் நடுத்தெருவில் வந்துரும், ஏன் நாங்க பாரு ஜபத்துல வச்சிருக்கோம், என்ன கதியாக போற பாரு. இவங்கெல்லாம் யாருன்னா, இன்னும் அவங்க பழைய மனுஷனுடைய சுபாவத்தை களையல, உள்ள வச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஒரு ஓல்டு கோட், குளிச்சு பழைய சட்டையை மாட்டிட்டு நடந்துனுக்குறாங்க. வெளியில நல்ல சட்டை மாதிரி இருக்கும், அந்த சட்டையை பேசல, அழுக்கு சட்டை. எல்லாம் சொல்லணும், நான் மாறணும். அன்பில்லாத சுபாவம் பழைய மனுஷனுடைய பாவ ஜீவிதத்தை காட்டுகிறது. இந்த பழைய மனுஷனை கலைந்து புது மனுஷ சுபாவத்தை சொல்றார் பாருங்க. 32 படிங்க. புது மனுஷ சுபாவம், ஒருவருக்கு ஒருவர் தயவாய், kindness and compassion. It's great. ஒரு பரிசுத்தமான ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, தயவுள்ளவரா மாறுறாரு. அவருக்கு அவங்க மேல மனது உருகுது. இவரை திட்டுறாங்க, இவரை என்னமோ பண்றாங்க, இவரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, அவங்கள இவர் சபிக்கிறது இல்லை. அவங்க மேல அவருக்கு மனது உருக்கம் வருது. அவங்களுக்காக ஜெபம் பண்றார். சபிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன மாதிரி கிறிஸ்டியன் லிவிங் பாருங்க. அவன் சபிச்சுட்டே இருக்கான், இவர் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்களார ஏன் எப்படி வருதுன்னா, கைண்ட்னஸ், டெண்டர் ஹார்ட், கம்பேஷன். இதுல நீங்க அவரை மாதிரி காப்பி அடிங்க. ஜனங்க அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அவரை காரி துப்பி
நீ உண்மையாகவே தீர்க்கதரிசி ஆனால் உன்னை கொட்டினது யாருன்னு சொல்லும்போது அவங்க மேல அவருக்கு மனது உருக்கம் தான் வந்துச்சு. அவங்க மேல இரக்கம் தான் வந்தது, கைண்ட்னஸ் தான் வந்தது. அப்ப அவர் சொல்றாரு, கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க அன்பை பத்தியே பேசல. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அன்பிலே நடவுங்கள் சொல்லி இந்த அன்புனா என்னன்னு சொல்லி 31, 32 விளக்கிட்டார். 1 யோவான் மன்னித்தது போல நீங்கள் மன்னிங்கள் சொல்லும் போது படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே, உங்களுக்கு அவர் மன்னித்தார், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். யோவான் சொல்றாரு, உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட போதுன்னு சொல்லல, பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், மன்னிச்சிட்டார். எல்லாம் சொன்னாங்க, தெய்வன் என் பாவத்தை மன்னிச்சிட்டார். எல்லார் பாவத்தையும் மன்னிச்சிட்டார். நமக்கு என்னத்துக்கு? அவரே மன்னிச்சிட்டார், நம்ம எதுக்கு தலையை போட்டு உருட்டிக்கணும்? என்னங்க ஒரு ஆமென் கூட. இங்க உட்கார்ந்துட்டு அவன் பாரு என்ன கெதி அவன் பாரு, உனக்கு என்னத்துக்கு? அவர் தான் மன்னிச்சிருக்காரு. அவன் திரும்ப போவான், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவான், அவர் மன்னிச்சிடுவார். நமக்கு என்னத்துக்கு? நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிட்டு இருப்போம். எவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. இந்த விசுவாசியை பத்தி அங்க சொல்றது, இந்த சபையை பத்தி அங்க சொல்றது, இவரை பத்தி அவரை சொல்றது. நீங்க பாருங்க, அவர் என்ன ஆப்பாரு? நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம யாரு? நியாயம் தீர்க்கக்கூடியவரே மன்னிச்சிட்டேன் போது நமக்கு என்ன வந்தது? ஒரு விபச்சார ஸ்திரீ அவருக்கு என்ன பாருங்க, இதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும். விபச்சார ஸ்திரீய கையுமையுமா பிடிச்சிட்டு வந்தாங்க, அவர் மன்னிச்சிட்டாரு. அந்த பெண்ணை கடிந்து கொண்டதா இருக்குதா பாருங்க. நீங்க கடிந்து கொண்டாரா? இல்ல. சமாரியா ஸ்திரீ ஒருத்தி இருந்தா, 6 புருஷனோட வாழ்ந்தா. இப்போ ஒரு ஆம்பளைய வச்சிட்டு இருக்கிறா. அவளேதான் திட்டினாரா? பேச மாட்டாங்க. அப்படிலாம் பேசினா கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. ஏதாவது கடிந்து கொண்டாரா? கடிந்து கொள்ள. மத்தேயு டாக்ஸ் கலெக்டர் உட்கார்ந்து அவனை கடிந்து கொண்டாரா? சகேவை கடிந்து கொண்டாரா? யாரை கடிந்து கொண்டாரு? நீங்க படிச்சு பாருங்க. பெரிய அங்கி போட்டிருந்தாங்க பாருங்க. கோயிலே 3 வேளை இருந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. உபவாச ஜெபம் பண்ணவங்க, தசமபாக காணிக்க ஜீரகத்து வரைக்கும் கொடுத்தவங்க, அவங்களதான் கடிந்து கொண்டார். அதாவது என்னன்னா, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நான் ஒழுங்கா இருக்கிறேன், என்ன மாதிரி யாரு இல்லைன்னா தான் அவங்களதான் கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு பாவின்னு ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. பாவத்தை செய்தவனுக்கு அவனுக்கு எப்பவுமே தெரியும், தான் பாவின்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு எப்பவுமே உள்ளத்துல தேவனை தேடணும் ஒரு இருதயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவன் மனம் மாற முடியும். நான் ஏற்கனவே சரியா இருக்கேன்னு நினைக்கிறவங்க பாருங்க, அவங்க மாறவே முடியாது. அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி இருக்கிற ஆள என்னால மறக்கவே முடியாது. சின்னதுல எங்க வீட்டுல பெரியமா இருந்தான். மத்தியானம் சாப்பிட்டோன்னு படுக்க வச்சிருவாங்க. ஸ்கூல் லீவ் டைம்ல சோறை போட்டு கொஞ்ச நேரம் ஆனவன எல்லாம் பாய் போட்டுருவான், படுன்னுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருப்பாங்க, கோலி விளையாடுறதும் பம்பரம் விளையாடுறதும் காத்தாடி ஓடுறதும், இருதயம் படுக்குன்னு அடிச்சு. இவங்க விட மாட்டாங்க, படுங்க அப்படின்வாங்க. அதுவரை படுக்க வச்சது மட்டும் இல்ல, பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன பையன் பாரு, தூங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. தூங்கினவெல்லாம் கால் ஆடுமே அப்படின்வாங்க. உடனே நான் ஆட்டி காட்டுவேன், உடனே பலீர்னு விழும் காலில் அடி. எப்படிலாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறது நம்ம. அப்ப அது தூங்குறானா தூங்கலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ட்ரிக்கு. சில நேரத்தில் நம்ம பாருங்க, உணர்வே இல்லாம ஆயிடும். நம்ம செய்யற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் செய்யும் போது நம்ம விழிப்படையணும். அதுதான் சொல்லுது, விழிப்படைங்கள். தூங்குகிறவன் இனி தூங்காமல் விழித்துக்கொள். உணர்வடையணும், ஆவியான உதவியோட உணர்வடையணும். நான் மாறணும். எல்லாம் சொல்லுவோம், நான் மாறணும். திரும்ப சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். அப்ப இந்த கசப்பு கோபம்லாம் வரும்போது ஸ்டாப் அண்ட் திங்க். கொஞ்சம் நின்னு யோசிங்க. அதெல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் நின்னு யோசிக்கணும். திரும்ப சொல்லுங்க. சரி, 1 யோவான் 2:12 படிச்சோமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 நான் முடிச்சிடறேன், பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
ரொம்ப சந்தோஷம் பாருங்க, நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13. உங்கள் பாவங்களினாலும் உங்க மாம்ச விருத்த சேதனம் எல்லாமையினாலே மரித்தவராயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாம் சொல்லுவோம், என் அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். சத்தமா சொல்லுவோம், சந்தோஷமான செய்திகள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம் பாவமாகிய எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி நம்மை தேவன் மீட்டெடுத்து விட்டார். இப்ப நீங்க பரிசுத்தமான நீதியான தேவன் பாவியான மனுஷனை மன்னிச்சிட்டார். கர்த்தர் எல்லாரையும் மன்னிச்சிட்டார். இல்லையா சொல்லுவாங்க. அதனால நமக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்றதெல்லாம் நமக்கு வேணாம். அவர் மன்னிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். அவர் பார்த்துக்குவார், எல்லாரையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம யாரையும் திருத்த முடியாது, நம்ம யாரையும் மாற்ற முடியாது, மாத்திர முயற்சியில நம்ம இறங்க முடியாது. அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் கன்வர்ஷன். யாரையும் நம்ம மதம் மாற்ற முடியாது. நான் மதம் மாத்திரவனும் இல்லை. தேவன் ஒருவரே மனுஷனை மாற்றுகிறவன். ஆமென். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகனா அதுக்கு தேவன் என்ன பண்ணார்னா, தமது குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் பாவமாக்கி ஆக்கினைக்கு உட்படுத்தி அவரை அடிச்சு அவரை ஆக்கினைக்கு உட்படுத்தி மன்னிச்சிட்டார். இல்லையா சொல்லுங்க. என்ன ஆச்சு? நீதிமொழி 10:12 சொல்லுகிறது. படிங்க. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும். அதுதான் நடந்தது. அன்போ கவர் ஆல் த சின். ஒரு அன்புள்ள ஒரு மனுஷன், எனக்குள்ள அன்பு இருந்தது வைங்களேன், அந்த மனுஷன் நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். ஆள்காட்டியா இருக்க மாட்டேன். எப்படிலாம் சொல்றோம் பாரு. சில பேர் இதே வேலை, பிரதர் அவரை பத்தி தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, அவருடைய நிர்வாணத்தை எல்லாருக்கும் காட்டுவாங்க. என் தேவன் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டியிருக்கிறான். ஆதாம் பாவம் செய்த உடனே பிசாசுனா விரும்பினான் தெரியுமா, அவனை நிர்வாணம் காட்டான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப கர்த்தர் கேக்குறார், உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? அதான் தெரியல. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க. அப்ப யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? பிசாசு சொன்னான், நீ இந்த கனியை உண்டால் நீ தேவனை போல இருப்பானா. சாப்பிட்டான், பாவம் நம்பி, பேயை நம்பி, வார்த்தையை நம்பி, உடனே சொன்னான் நிர்வாணியா இருக்க பாருன்னா. குற்றப்படுத்தி செய்த பாவத்தை காட்டி ஆக்கினை உட்படுத்தி அவர்களை சகோதர அன்பை கெடுத்து ஆக்கினை கொடுக்கிறவன், குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. நல்ல தேவனுடைய பிள்ளைகளை எப்பவுமே தப்பு பண்ணா கூட இன்னொரு மனுஷனை தப்ப மூடுவான், அவன் பேச மாட்டான். நீங்க கேள்விப்பட்டீங்களா பிரதர்? நீங்க விடுங்க, அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்காரு, அவங்களையும் கர்த்தர் மன்னிப்பாரு. நமக்கு எதுக்கு? கேள்விப்பட்டீங்களா? ஜோமனு. ஆனா வேற எதுவும் அவங்கள பத்தி பேசாதீங்க. இப்படிப்பட்ட ஆவிதான் உண்மையான பெந்தகோஸ்து ஆவி. மத்த ஆவி பெந்தகோஸ்து ஆவி கிடையாது, வேஷத்தின் ஆவி. அதனால சொல்றேன், நம்ம தான் உண்மையான பெந்தகோஸ்து. இப்பதான் கையை தட்டணும். ஒருத்தர் என்ன கேட்டாரு, என்ன சபைன்னு கேட்டாரு. பெந்தகோஸ்து சபை சொன்ன. உங்களை பார்த்தா தெரியலையாரு. அப்ப பார்த்தா பெந்தகோஸ்து தெரியுமான்னு கேட்டேன். பார்த்தா பெந்தகோஸ்து தெரியாதுங்க, கொஞ்ச நாள் பழகணும், அப்பதான் பெந்தகோஸ்தா தெரியும். பழகி பாருங்க, பெந்தகோஸ்து யாருன்னு தெரியும். ரியல் பெண்டெகாஸ்டல் பீப்புள், they imitate God. தேவனை போல மாறுகிறார்கள். அவருக்கு அங்கிட்ட அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், பாவத்தை மூடுவாங்க. ஏன்னா அவங்க அன்பா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, என்ன மன்னிச்சிருக்கிறாரு, என்ன மூடினாரு, என்ன கவர் பண்ணாரு, எத்தனை முறை உங்களையும் என்னையும் பாதுகாத்து இருக்கிறாரு. லோத்து சொல்லி முடிச்சார். லோத்து தன்னுடைய திராட்சை பழ ரசம் நல்லா குடிச்சிட்டான். மைன் நிறைய குடிச்சு நிர்வாணமா படுத்துனுங்க. பிள்ளைங்களை ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போர்வையை ஒருத்தன் நேரா பார்த்துட்டான், தெய்வனுக்கு அது அருவருப்பா இருந்தது. இன்னொரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இதை பிடிச்சிட்டு இந்த பக்கமா இப்படியே வந்தான். பிடிச்சிட்டு அவன் நிர்வாணத்தை போனான். அது என்ன டைப்பாலஜி தெரியுமா?
தேவனுடைய பிள்ளைகள் இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை நிர்வாணப்படுத்தி காட்டக்கூடாது. அவங்க பாவம் செய்துட்டாங்கன்றத பாவிகள் சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தி அவன் அந்த பாவி இந்த பாவின்னு சொன்னா நீ நிர்வாணப்படுத்துறன்னு அர்த்தம். அந்த நிர்வாணத்தை கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறாரு? நம்மளுக்கு சத்தியம் என்னும் கச்சையை நம்ம அறையிலே பூட்டினாராம். நான் நிர்வாணத்தை எப்படி மூடினார்னா அவர் சத்தியத்தை எனக்கு கொடுத்து மூடினார். ஆமென். அப்ப ஆதாமுக்கு நிர்வாணத்தை மூடினவர் தேவன். அப்ப எப்படி நிர்வாணத்தை மூடினா, ஒரு மிருகத்தை கொன்று இந்த ரத்தத்தை எடுத்து அங்க அவர் சொல்றாரு, உன்னை கொல்லணும், பட் இந்த மிருகத்தை கொன்றேன், பாவம் செய்யாத மிருகத்தை நான் கொன்றேன். அந்த வஸ்திரத்தை எடுத்து தோல் வஸ்திரத்தை போடும்போது காட்டினாரு, நிர்வாணம் மூடனா என் ரத்தம் சிந்தப்படாம எப்படி உனக்கு பதிலா இந்த மிருகம் கொல்லப்பட்டதோ அதே போல உனக்காய் நான் என் சொந்த ரத்தத்தை சிந்தி உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பேன். உன்னை நான் மூடுவேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை நான் உடுத்து வைப்பேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுவேன், நீதி என்ன சால்வையை போடுவேன், ரட்சிப்பின் தலைச்சிரவா கொடுப்பேன், ஓ ஆவி என்னும் அச்சாரமாக பரிசுத்தாவி மோதிரத்தை கையில போடுவேன், உன் காலில் ஷூவை போடுவேன், உன்னை உடுத்து வித்து கம்பீரமா மனவாட்டி அலங்கரிக்கிற மாதிரி உன்னை நான் அலங்கரிப்பேன். அவர் அலங்கரிச்சு வச்சவங்களை நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது, அவர் சொல்லட்டும். ஆமென். இப்ப பாருங்க, அப்ப எதை காத்துக்கணும்? வாய காத்து எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இது ஒரு மதம் அல்ல. எத்தனையோ மதங்கள்ல இதையும் ஒரு மதமா கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவருக்கு மிகுந்த பிரியமுள்ள ஒரு மகளாய் மகனாய் நீயும் நானும் வாழும்படி இதில் ஒரு அருமையான காரியத்தை பவுல் இங்கே போதிக்கிறதை நான் உங்களுக்கு போதித்து எடுத்து காட்டியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை நமக்கு தரும்படி உள்ளான மனுஷனே வல்லமையாய் பலனடைந்து அவர் ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு அவர் ஆவியினாலே நடத்தப்பட்டு நாம் எப்படி வாழணும்? ஒருவருக்கொருவர் தயவாய் இரக்கம் உள்ளவர்களாய் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவரை மன்னிக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் அவரை அறியறதில்லை. உண்மையாகவே தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் பர்சனலா உள்ள அவரை உண்மையா இணைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்க மேல எவ்வளவு நேசிச்சு தன் உயிரியே கொடுத்து ரத்தம் சிந்தி உங்களை மன்னித்தது உங்களுக்கு புரியும் பொழுது உங்களால உன்னத்துல மன்னிக்காம இருக்க முடியாது. நமக்குள்ள வைராக்கியம், கோபம், கசப்பு இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். எப்ப தெரியுமா? நம்மள மன்னிச்ச அவரு எப்படி மன்னிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் முதல் 2 பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா, தேவன் அன்பு கூறுறது போல அன்பு கூறுறதுன்னா மன்னிக்கிறது. 2வது, எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது. தட் இஸ் ரியல் லவ். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எல்லாம் கர்த்தரை துதிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்க ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஏதோ சில வெளிப்புறமான காரியங்களை செய்து விடாதபடி நீர் ஏற்கனவே எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற கர்த்தாவே நீடிய பொறுமை, தாழ்மை, அன்பு இவங்கெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. அதற்கு ஒத்த விதத்தில் வாழும்படி எங்களுக்கு ஆவியான உதவியினாலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நாங்களும் ஆண்டவரே தயவாய் மனதுருக்கமாய் மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. Bye bye. God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு